ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோம் ஷீட்டை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எந்த கலர் ஃபோம் ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பிங்க் கலரில் சர்க்கிள் ஷேப் 6 சென்டிமீட்டர் டயமீட்டரில் 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒவ்வொரு சர்க்கிளாக இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதோட சென்டரில் கட் பண்ணிடலாம். ஸோ செமி சர்க்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 3 சர்க்கிளையுமே இப்படி பாதியாக கட் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 6 செமி சர்க்கிள் வேணும். இப்போ ஒன்று எடுத்துகிட்டு இப்படி பாதியாக மடித்து அதோட நுனியை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் இப்படி வெளிப்புறமாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி இதுதான் நம்ம செய்கிற பூவோட ஒரு பெட்டல். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை விரிச்சிட்டு ஒரு ஃபோல்டுலேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ கன்னோ இல்லை ஸ்ட்ராங்காக டக்குன்னு ஒட்டுற மாதிரி க்ளூ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2 சைடும் ஒட்டிடலாம். ஸோ நம்மளோட ஒரு பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க செமி சர்க்கிள் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் இப்படி வெளிப்புறப்பாக இப்படி மடிச்சிடணும். இந்த மாதிரி இதையும் அந்த பெட்டல் மாதிரியே க்ளூ கன்னில் க்ளூ போட்டுட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான், செகண்ட் பெட்டலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மொத்தம் 6 பெட்டல் வேணும். 6மே ரெடியாக இருக்குது. இப்போது இதை ஒன்றையும் அதோட ஓரங்களில் கொஞ்சமாக இப்படி க்ளூ போட்டுட்டு அடுத்த பெட்டலை எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இதுலேயே அதே இடத்துலையே க்ளூ போட்டுட்டு அடுத்தது இதே மாதிரியே நம்ம சுற்றி ஒட்டிகிட்டே வரணும். ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒட்டணும். நம்ம ஒட்ட கரெக்டாக அது ஒரு சர்க்கிள் மாதிரி வரணும். இப்போ கடைசி பெட்டல் ஒட்டும் போது மட்டும் 2 சைடுமே நம்ம க்ளூ போடணும். போட்டுட்டு கரெக்டாக அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதோட சென்டரில் நான் பெரிய சைஸாக ஒரு பட்டன் வைக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த ஹோல் கவர் ஆகிற மாதிரி பெரிய சைஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு அந்த பட்டனை சென்டரில் ஒட்டி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு அழகான ஃபோம் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.